எருசலேம் நகரத்திற்கு விரோதமாக முற்றுகை. மனுபுத்திரனே, நீ ஒரு செங்கலை எடுத்து அதை உன்முன் வைத்து அதன் மேல் எருசலேம் நகரத்தை வரைந்து அதற்கு விரோதமாக முற்றுகை போட்டு அதற்கு விரோதமாக கொத்தளங்களை கட்டி அதற்கு விரோதமாக மண்மேடு போட்டு அதற்கு விரோதமாக இராணுவங்களை நிறுத்தி சுற்றிலும் அதற்கு விரோதமாக மதிலிடிக்கும் எந்திரங்களை வை. மேலும் நீ ஒரு இருப்புச் சட்டியை வாங்கி அதை உனக்கும் நகரத்துக்கும் நடுவாக இருப்புச் சுவராக்கி அது முற்றுகையாய் கிடக்கும்படிக்கு உன் முகத்தை அதற்கு நேராக திருப்பி அதை முற்றுகை போட்டுக் கொண்டிரு. அது இஸ்ரவேல் வம்சத்துக்கு அடையாளம். நீ உன் இடது பக்கமாய் ஒருக்களித்து படுத்து அதன் மேல் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமத்திக்கொள். நீ அந்த பக்கமாய் ஒருக்களித்திருக்கும் நாட்களின் இலக்கத்தின்படியே அவர்களுடைய அக்கிரமத்தை சுமப்பாய். அவர்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் எண்ண கட்டளையிட்டேன். 390 நாட்கள் வரைக்கும் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் ஒருக்களித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். நீ எருசலேமின் முற்றுகைக்கு நேராக திருப்பிய முகமும் திறந்த புயமுமாக இருந்து அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு. இதோ, நீ அதை முற்றுகை போடும் நாட்களை நிறைவேற்று மட்டும் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்தில் புரளக்கூடாதபடிக்கு உன்னை கயிறுகளால் கட்டுவேன். எருசலேம் நகரம் முற்றுகை போடப்படும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி எருசலேமின் முற்றுகையை அடையாளங்களினால் விளக்க வேண்டும். கர்த்தர் எசேக்கியேலிடம் ஒரு செங்கலில் எருசலேம் நகரத்தை வரையுமாறு சொல்லுகிறார். எருசலேம் கர்த்தருடைய பரிசுத்தமான நகரம். கர்த்தர் எருசலேம் நகரத்தை தம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறைந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ, என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஏசாயா 49:15-16. ஆனால் இப்போதோ அவர் எருசலேமை ஒரு செங்கலில் வரையச் சொல்லுகிறார். மனுபுத்திரனே, நீ ஒரு செங்கலை எடுத்து அதை உன்முன் வைத்து அதன் மேல் எருசலேம் நகரத்தை வரை. எருசலேம் நகரம் கர்த்தருக்கு பிரியமான நகரம். அது அவருடைய பரிசுத்த நகரம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தார் மீது மிகவும் பிரியமாயிருக்கிறார். பிரதான ஆசாரியன் தன்னுடைய மார்பில் அணிந்திருக்கும் மார்பதக்கத்தில் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுடைய பெயர்களை விலை உயர்ந்த கற்களில் பதித்து எழுதியிருப்பார். ஒரு காலத்தில் கர்த்தருக்கு பிரியமான நகரமாகவும் உண்மையுள்ள நகரமாகவும் பரிசுத்தமான நகரமாகவும் இருந்த எருசலேம் நகரம் இப்போது ஒரு வேசி ஆயிற்று. கர்த்தருடைய உள்ளங்கைகளில் வரையப்பட்டிருந்த எருசலேம் நகரம் இப்போது ஒரு செங்கலில் வரையப்பட்டிருக்கிறது. செங்கல் வலுவான உலோகம் அல்ல, அது மண்ணால் செய்யப்பட்டது. கீழே விழுந்தால் உடைந்து போகும். எருசலேம் நகரமும் சாதாரண செங்கலைப் போல மகிமை இல்லாமலும் பலமில்லாமலும் இருக்கிறது. கர்த்தர் எசேக்கியேலிடம் ஒரு செங்கலை எடுத்து அதை தனக்கு முன்பாக வைத்து அதன் மேல் எருசலேம் நகரத்தை வரையுமாறு சொல்லுகிறார். செங்கலில் வரையப்பட்ட எருசலேம் நகரத்திற்கு விரோதமாக முற்றுகை போடுமாறும் அதற்கு விரோதமாக கொத்தளங்களை கட்டுமாறும் சொல்லுகிறார். மேலும் அதற்கு விரோதமாக மண்மேடு போட்டு அதற்கு விரோதமாக இராணுவங்களை நிறுத்தி சுற்றிலும் அதற்கு விரோதமாக மதில் இடிக்கும் எந்திரங்களை வை என்றும் கர்த்தர் எசேக்கியேலுக்கு கட்டளையிடுகிறார். நகரத்திற்கும் கொத்தளத்திற்கும் நடுவாக ஒரு இருப்புச் சட்டியை வைக்குமாறு கர்த்தர் எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார். இது இருப்புச் சுவருக்கு ஒப்புமையாய் இருக்கிறது. இரும்பு உறுதியானது. நகரத்திற்குள்ளே இருக்கிற யூதர்களும் நகரத்திற்கு வெளியே அதை முற்றுகை போட்டு இருக்கிற கல்தையர்களும் இரும்பை போல உறுதியாக இருக்கிறார்கள். எருசலேம் நகரத்தை கைப்பற்றாமல் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போவதில்லை என்று கல்தையர்கள் உறுதியாய் நிற்கிறார்கள். நகரத்திற்கு உள்ளே இருக்கிற யூதர்களும்
கல்தையரிடம் சரணடையப் போவதில்லை என்று உறுதியாயிருக்கிறார்கள். இதற்கு அடையாளமாக கர்த்தர் எசேக்கியேலிடம், மேலும் நீ ஒரு இருப்புச் சட்டியை வாங்கி அதை உனக்கும் நகரத்துக்கும் நடுவாக இருப்புச் சுவராக்கி அது முற்றுகையாய் கிடக்கும்படிக்கு உன் முகத்தை அதற்கு நேராக திருப்பி அதை முற்றுகை போட்டுக் கொண்டிரு. இது இஸ்ரவேல் வம்சத்துக்கு அடையாளம் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் எருசலேம் நகரத்தை வரைந்திருக்கிற செங்கலுக்கு நேராக தன்னுடைய முகத்தை திருப்பி தன்னுடைய இடது பக்கமாய் ஒருக்களித்து படுத்துக் கொள்ள வேண்டும். கல்தையர்கள் எருசலேமை சுற்றி வளைந்து முற்றுகை போட்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது அடையாளமாய் இருக்கும். எசேக்கியேல் தனக்கு முன்பாக இருக்கும் எருசலேமுக்கு அடையாளமான செங்கலின் மேல் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமத்தி கொள்ள வேண்டும். எசேக்கியேல் தன்னுடைய இடது பக்கமாய் ஒருக்களித்து படுத்திருக்கும் நாட்களின் இலக்கத்தின்படியே எசேக்கியேல் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். கர்த்தர் அவர்களுடைய அக்கிரமங்களின் வருஷங்களை நாட்கணக்காய் எண்ணுமாறு எசேக்கியேலுக்கு கட்டளை கொடுக்கிறார். 390 நாட்கள் வரைக்கும் எசேக்கியேல் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். கல்தையர்கள் எருசலேமுக்கு விரோதமாக 18 மாதங்களாக முற்றுகை போட்டிருந்தார்கள். அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிராக பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். அப்படியே சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்தது. 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்தது. தேசத்தின் ஜனத்துக்கு ஆகாரம் இல்லாமல் போயிற்று. எரேமியா 52 4 முதல் 6 வரை. கல்தையர்கள் எருசலேமை முற்றுகை போட்டிருந்த நாட்களில் எகிப்து தேசத்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய சேனை கல்தையருக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்தது. அப்போது கல்தையர்கள் 5 மாத காலத்திற்கு எருசலேமை முற்றுகை போடுவதை தற்காலிகமாக நிறுத்தி கொண்டார்கள். பார்வோனின் சேனையோ வென்றால் எகிப்தில் இருந்து புறப்பட்டு எருசலேமை முற்றுகை போட்ட கல்தையர் அவர்களுடைய செய்தியை கேட்டு எருசலேமை விட்டு நீங்கி போனார்கள். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் விசாரிக்கும்படி உங்களை என்னிடத்துக்கு அனுப்பின யூதாவின் ராஜாவை நீங்கள் நோக்கி, இதோ உங்களுக்கு ஒத்தாசையாக புறப்பட்ட பார்வோனின் சேனை தன் தேசமாகிய எகிப்துக்கு திரும்பி போகும். கல்தையரோ வென்றால் திரும்பி வந்து இந்த நகரத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அதை பிடித்து அக்கினியால் சுட்டெரிப்பார்கள். எரேமியா 37 5 முதல் 8 வரை. 18 மாத முற்றுகையில் இருந்து 5 மாத இடைவெளியை கழித்துவிட்டால் மீதமுள்ள 13 மாதங்களாக, அதாவது 390 நாட்களாக கல்தையர்கள் எருசலேம் நகரத்திற்கு விரோதமாக முற்றுகை போட்டார்கள். 390 நாட்கள் என்னும் வாக்கியத்திற்கு 390 வருஷங்கள் என்றும் ஒரு பொருள் உள்ளது. கர்த்தர் எசேக்கியேலிடம் ஒவ்வொரு வருஷத்திற்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் 390 நாட்கள் வரைக்கும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். அவர் 390 நாட்கள் வரைக்கும் இடது பக்கமாய் ஒருக்களித்து படுத்திருக்க வேண்டும். அவர் அந்த பக்கமாய் ஒருக்களித்திருக்கும் நாட்களின் இலக்கத்தின்படியே எசேக்கியேல் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமப்பார். கர்த்தர் ஒவ்வொரு வருஷத்திற்கு பதிலாக ஒவ்வொரு நாளை எசேக்கியேலுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆரம்பத்தில் சமஸ்த இஸ்ரவேல் தேசமாக இருந்தது. பின்பு வடக்கு இஸ்ரவேல் தேசம் என்றும் தெற்கு யூதா தேசம் என்றும் இரண்டாய் பிரிந்தது. இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தார் வடக்கு இஸ்ரவேல் தேசத்திற்கு பிரிந்து போனார்கள். மீதமுள்ள 2 கோத்திரத்தார் தெற்கு யூதா தேசத்தில் தங்கிவிட்டார்கள். யெரொபெயாமின் ஆட்சி காலத்தில் வடக்கு இஸ்ரவேல் தேசத்தார் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். யெரொபெயாமின் வருஷத்தில் இருந்து கல்தையர்கள் எருசலேமை அழித்து போட்ட வருஷம் வரையிலும் இடையில் உள்ள காலம் 390 வருஷங்களாகும். வேத பண்டிதர்களில் சிலர் 390 வருஷங்கள் என்பதற்கு இப்படி ஒரு வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். எசேக்கியேல் இடதுபுறமாய் 390 நாட்களுக்கு ஒருக்களித்து படுத்த பின்பு அவர் மறுபடியும் தன்னுடைய வலது பக்கமாய் 40 நாட்களுக்கு ஒருக்களித்து படுக்க வேண்டும். எசேக்கியேல் யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாட்கள் வரைக்கும் சுமக்க வேண்டும்.
யூதா வம்சம் என்பது இஸ்ரவேலின் 2 கோத்திரத்தாரை குறிக்கும். யூதர்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்புக்கு போவதற்கு முன்பாக 40 வருஷங்களுக்கு கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணி துன்மார்க்கமாய் ஜீவித்தார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போனார்கள். விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். எசேக்கியேல் 40 நாள் வரைக்கும் யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்கிறார். கர்த்தர் எசேக்கியேலுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை கட்டளையிட்டிருக்கிறார். இதன் பிரகாரம் அவர் யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 வருஷங்கள் வரைக்கும் சுமக்கிறார். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் பாபிலோன் தேசத்து சிறையிருப்புக்கு போவதற்கு முன்பாக 40 வருஷங்களாக கர்த்தருக்கு விரோதமாக அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் செய்தார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் 390 வருஷங்களாக தங்கள் அக்கிரமங்களை சுமந்தார்கள். யூதா வம்சத்தாரோ 40 வருஷங்கள் மாத்திரமே தங்கள் அக்கிரமங்களை சுமந்தார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒவ்வொரு நாளிலும் ஒரு குறிப்பிட்ட வேளையில் ஒரு கழித்து படித்துக் கொள்கிறார். எசேக்கியேல் ஒரு செங்கலில் எருசலேம் நகரத்தை வரைந்து தனக்கும் அந்த செங்கலுக்கும் நடுவே ஒரு இருப்புச் சட்டியை இருப்புச் சுவரை போல வைத்து அதற்கு நேராக ஒரு கழித்து படுத்துக் கொள்கிறார். அவர் இடது பக்கமாக 390 நாட்கள் வரைக்கும், வலது பக்கமாக 40 நாட்கள் வரைக்கும் ஒரு கழித்து படுத்துக் கொள்கிறார். இவையெல்லாம் எருசலேம் நகரம் முற்றுகை போடப்படும் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தர் எசேக்கியேலிடம், நீ எருசலேமின் முற்றுகைக்கு நேராக திருப்பிய முகமும் திறந்த புயமுமாக இருந்து அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் கர்த்தருடைய வார்த்தைகளை தைரியமாய் பேச வேண்டும். கல்தையர்கள் எருசலேமை முற்றுகையிடும் போது எப்படி தைரியமாய் இருப்பார்களோ அப்படியே எசேக்கியேலும் இருக்க வேண்டும். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரோடு யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா உடன்படிக்கை பண்ணியிருந்தான். ஆனால் சிதேக்கியாவோ அந்த உடன்படிக்கையை மீறி எகிப்து தேசத்து ராஜாவாகிய பார்வோனோடு உடன்படிக்கை பண்ணினான். நேபுகாத் நேச்சாருக்கு துரோகம் பண்ணினான். இதனால் நேபுகாத் நேச்சாருக்கு சிதேக்கியாவின் மீது மிகுந்த கோபம் உண்டாயிற்று. கல்தையருடைய சேனை எருசலேமுக்கு விரோதமாய் வந்து நகரத்தை முற்றுகை போட்டது. தனக்கு துரோகம் பண்ணிய சிதேக்கியா ராஜாவையும் அவனுக்கு ஆதரவாக இருந்த யூதாவின் மனுஷரையும் நேபுகாத் நேச்சார் முற்றிலுமாய் அழித்து போட வேண்டும் என்று தீர்மானமாய் இருந்தான். கல்தையர்கள் தங்களுடைய முழு இராணுவ பலத்தையும் எருசலேமுக்கு விரோதமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் எருசலேமின் அலங்கங்களுக்கு விரோதமாக கொத்தளங்களை கட்டி அதற்கு விரோதமாக மண்மேடு போட்டு தங்கள் இராணுவங்களை அங்கே நிறுத்தி எருசலேமுக்கு விரோதமாக மதிலிடுக்கும் எந்திரங்களையும் வைத்திருக்கிறார்கள். கல்தையர்கள் எருசலேமை அழித்து போட வேண்டும் என்று தீவிரமாய் இருக்கிறார்கள். கல்தையருடைய தீவிரத்தை காண்பிக்கும் வண்ணமாக எசேக்கியேல் எருசலேமின் முற்றுகைக்கு நேராக திருப்பிய முகமும் திறந்த புயமுமாக இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனமாய் சொல்ல வேண்டும். திறந்த புயம் என்னும் வார்த்தை உக்கிர கோபத்தையும் தீவிரத்தையும் குறிக்கிறது. எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லோரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். ஏசாயா 52:10. கல்தையர்கள் வேறு எதிலும் கவனம் செலுத்தாமல் எருசலேமை பிடிக்க வேண்டும் என்பதில் முழு கவனமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய முற்றுகையும் தீவிரமாய் இருக்கிறது. எருசலேமை பிடித்தே ஆக வேண்டும் என்று கல்தையர்கள் தீர்மானமாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரில் சிலர் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறார்கள். அவர்களில் மீதமுள்ளவர்கள் எருசலேமில் தங்கி இருக்கிறார்கள். எசேக்கியேல் ஒரு செங்கலில் எருசலேம் நகரத்தை வரைந்து அதை முற்றுகை போடுவது பாபிலோன் தேசத்தில் உள்ள இஸ்ரவேலருக்கும் யூதா தேசத்தில் உள்ள இஸ்ரவேலருக்கும் அடையாளம். எசேக்கியேல் இதற்கு முன்பு பேச முடியாத ஊமையனாய் இருந்தார். நான் உன் நாவை உன் மேல் வாயோட ஒட்டிக்கொள்ள பண்ணுவேன். நீ அவர்களை கடிந்து கொள்ளுகிற மனுஷனாய் இராமல் ஊமையனாய் இருப்பாய். அவர்கள் கலக வீட்டார். எசேக்கியேல் 3:26. எசேக்கியேல் பேசுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கவில்லை. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். எசேக்கியேல் இஸ்ரவேல் வம்சத்தாரிடம் பேசாவிட்டாலும் அவர் அடையாளங்கள் மூலமாக கர்த்தருடைய செய்தியை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு எப்போதுமே சாட்சிகள் உண்டு. அடையாளங்கள் கூட கர்த்தருடைய மனதை வெளிப்படுத்துகிறது. சிறையிருப்பில் இருக்கிற யூதர்கள் சிறு பிள்ளைகளைப் போல ஞானத்திலும் அறிவிலும்
புரிந்து கொள்ளும் ஆற்றலிலும் குறைவு உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆழமான சத்தியங்களை சொன்னால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சிறு பிள்ளைகளுக்கு படங்களை வரைந்து கற்றுக் கொடுப்பது போல கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு அடையாளங்கள் மூலமாய் கற்றுக் கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய பிரசங்க செய்திகளில் ஏராளமான உவமைகளை பயன்படுத்தினார். எசேக்கியேலின் அடையாளங்கள் இயேசு கிறிஸ்துவின் உவமைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. கர்த்தர் சொன்ன பிரகாரம் எசேக்கியேல் திருப்பிய முகமும் திரும்பிய புயமுமாக இருந்து அடையாளங்கள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். செவிகளால் கேட்பதை விட கண்களால் காண்பது நம்முடைய மனதில் நன்றாய் பதியும். எழுதப்பட்ட வார்த்தைகளை வாசிப்பதை விட வரையப்பட்ட படங்களை பார்த்து புரிந்து கொள்வது எளிது. படங்கள் நமது மனதில் சீக்கிரத்தில் பதியும். இதற்காகவே கர்த்தர் தம்முடைய தெய்வீக காரியங்களுக்கு நியமங்களை நியமித்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நமக்கு கர்த்தருடைய பந்தியும் ஞானஸ்நானமும் நியமங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியமங்களுக்கு தெய்வீக அர்த்தங்களும் தெய்வீக தாற்பயங்களும் உண்டு. நாம் நியமங்களை அனுசரிக்கும் போது அதன் அர்த்தத்தை புரிந்து விசுவாசத்தோடும் பயபக்தியோடும் அனுசரிக்க வேண்டும். அப்போதுதான் நாம் அனுசரிக்கிற நியமங்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பிரயோஜனமாய் இருக்கும். அவை நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். கர்த்தர் மீது நாம் வைத்திருக்கிற பயபக்தியும் அதிகரிக்கும். கர்த்தர் எசேக்கியேலுக்கு சொல்லுவது சிறு பிள்ளைகளுக்கு சொல்லுவது போல இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய சத்தியத்தை எப்படி சொல்லுகிறார் என்பது முக்கியமல்ல, கர்த்தருடைய சத்தியமே முக்கியம். நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஊழியங்களை உண்மையாயும் நேர்த்தியாயும் செய்ய வேண்டும். நம்மை கர்த்தருக்கு முற்றிலுமாய் அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியம் கடினமானது என்று நாம் ஒருபோதும் சொல்லக்கூடாது. எருசலேம் நகரம் கர்த்தருக்கு பரிசுத்தமான நகரம். அங்கே கர்த்தருடைய தேவாலயம் உள்ளது. பழைய ஏற்பாட்டு காலத்து யூதர்கள் யாரும் எருசலேம் நகரத்திற்கு விரோதமாக ஒரு வார்த்தையும் பேச மாட்டார்கள். எருசலேம் நகரத்திற்கு விரோதமாக பேசுவதும் நகரத்திற்கு கேடு செய்வதும் மிகப்பெரிய பாவம் என்று யூதர்கள் நினைத்தார்கள். எசேக்கியேலும் மற்ற யூதர்களைப் போலவே எருசலேம் நகரத்தின் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார். ஆனாலும் அவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. கர்த்தர் தனக்கு சொல்லுகிற வார்த்தைகளை எசேக்கியேல் அப்படியே சொல்ல வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை விட தங்களுடைய சித்தங்களே பெரியது என்று ஊழியக்காரர்கள் ஒருபோதும் நினைக்கக்கூடாது. எசேக்கியேலுக்கு எருசலேமின் மீது மதிப்பு இருந்தாலும் கர்த்தர் அவரை பார்த்து எருசலேமுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கட்டளையிடுகிறார். எசேக்கியேல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். எருசலேம் நகரம் கர்த்தருடைய பரிசுத்த நகரமாய் இருந்தாலும் அங்கே இப்போது பாவம் வாசம் பண்ணுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் அங்கே இல்லை. எருசலேமின் குடிகள் கர்த்தரை ஆராதியாமல் விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். கர்த்தர் எருசலேமின் நன்மையை விரும்பினாலும் எருசலேமின் குடிகளோ கர்த்தருக்கு விரோதமாக அக்கிரமம் பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் அக்கிரமங்களுக்கு மனம் திரும்பினால் கர்த்தர் அவர்களை தம்மிடத்தில் மறுபடியுமாய் சேர்த்துக் கொள்வார். கர்த்தர் அப்போது அவர்களை ஆசீர்வதிக்கவும் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். எருசலேமை அழிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமோ அல்லது அவருடைய விருப்பமோ அல்ல. எருசலேமின் குடிகள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். அவர்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். யூதர்கள் மனம் திரும்பினால் கர்த்தருடைய கோபமான நியாய தீர்ப்புகள் அவர்கள் மீது வராது. கர்த்தர் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்குகளுக்காக மனஸ்தாபப்படுவார். எருசலேமை அழிக்காமல் அதை ஆசீர்வதிப்பார். எருசலேம் அழிந்து போகும் என்பதை விளக்குவதற்காகவே எசேக்கியேல் கர்த்தருடைய கட்டளையின் பிரகாரம் இவ்வளவு காரியங்களையும் செய்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் இவற்றையெல்லாம் பார்த்து கர்த்தருடைய கோபத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்பதே எசேக்கியேலின் விருப்பம். கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் வம்சத்தார் மீதும் யூதா வம்சத்தார் மீதும் மிகவும் அதிகமாய் இருக்கிறது. கர்த்தர் அவர்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை அவர்களுக்கு நாட்கணக்காய் எண்ணுகிறார். ஒரு வருஷத்து பாவத்திற்கு ஒரு நாள் மாத்திரமே தண்டனையாக கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருஷத்திற்கு பதிலாக கர்த்தர் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளை கட்டளையிடுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் 390 வருஷங்களாக கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு 390 நாட்கள் மாத்திரமே தண்டனை கொடுக்கிறார். எருசலேம் நகரம் 390 நாட்களுக்கு தண்டனைகளை அனுபவிக்கிறது.
நிறைவேறிய முன் அறிவிப்புகள். இஸ்ரவேல் புத்திரர் நான் அவர்களை துரத்துகிற புறஜாதிகளுக்குள்ளே தங்கள் அப்பத்தை தீட்டுள்ளதாக சாப்பிடுவார்கள். அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு குறையும். அவனவன் திடுக்கிடுதலோடு இருப்பான். அவர்கள் தங்கள் அக்கிரமத்திலே வாடிப்போவார்கள். நான் எருசலேமிலே அப்பம் என்னும் ஆதரவுகோலை முறிக்கிறேன். அவர்கள் அப்பத்தை நிறையின்படியே விசாரத்தோടെ சாப்பிடுவார்கள். அவர்கள் தண்ணீரை அளவின்படியே திடுக்கிடுதலோടെ குடிப்பார்கள். இந்த தீர்க்க தரிசனத்தின் பெரும்பகுதி உபமான அடையாளமாக கூறப்பட்டிருக்கிறது. நேபுகாத் நேச்சார் எருசலேம் நகரத்தை முற்றுகையிடுவதை இந்த அடையாளங்கள் குறிப்பிடுகின்றன. 2 ராஜாக்கள் 25வது அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள பிரகாரம் எருசலேமின் முற்றுகை நிறைவேறிற்று. உபமான அடையாளத்தில் கூறப்பட்டிருக்கும் காரியங்கள்: நீ ஒரு செங்கலை எடுத்து அதை உன் முன் வைத்து அதன் மேல் எருசலேம் நகரத்தை வரைந்து அதற்கு விரோதமாக முற்றுகை போடு. அதற்கு விரோதமாக கொத்தளங்களை கட்டு. அதற்கு விரோதமாக மண்மேடு போடு. அதற்கு விரோதமாக இராணுவங்களை நிறுத்து. சுற்றிலும் அதற்கு விரோதமாக மதில் இடிக்கும் எந்திரங்களை வை. நீ ஒரு இருப்புச் சட்டியை வாங்கி அதை உனக்கும் நகரத்துக்கும் நடுவாக இருப்புச் சுவராக்கு. உன் முகத்தை அதற்கு நேராய் திருப்பு. அதை முற்றுகை போட்டுக் கொண்டிரு. நீ உன் இடது பக்கமாய் ஒருக்களித்து படுத்து அதன் மேல் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை 390 நாட்கள் வரைக்கும் சுமத்திக்கொள். உன் வலது பக்கமாய் ஒருக்களித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமத்திக்கொள். நீ எருசலேமின் முற்றுகைக்கு நேராக திருப்பிய முகமும் திறந்த புயமுமாக இருந்து அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு. நீ அதை முற்றுகை போடும் நாட்களை நிறைவேற்று மட்டும் ஒரு பக்கத்தில் இருந்து மறுபக்கத்தில் புரளக்கூடாது. நீ கோதுமையையும் வார்கோதுமையையும் பெரும் பயிற்றையும் சிறு பயிற்றையும் தினையையும் கம்பையும் வாங்கி அவைகளை ஒரு பாத்திரத்திலே போட்டு அவைகளால் உனக்கு அப்பம் சுடுவாய். நீ ஒருக்களித்து படுக்கும் நாட்களுடைய இலக்கத்தின்படியே 390 நாள் அதில் எடுத்து சாப்பிடுவாயாக. சாப்பிடும் போஜனம் நாள் ஒன்றுக்கு 20 சேக்கல் நிறையாய் இருப்பதாக. தண்ணீரையும் அளவாய் ஹின் என்னும் படியின் 6ல் ஒரு பங்கை குடிப்பாய். அப்படி நாளுக்கு நாள் குடிப்பாயாக. அதை வார்கோதுமை அடையை போல் சாப்பிடுவாயாக. அது மனுஷனில் இருந்து கழிந்த கஷ்டத்தின் வரட்டிகளால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக சுடப்படுவதாக. தீர்க்கதரிசி செங்கலை தனக்கு முன்பாக வைக்கிறார். எருசலேம் நகரம் முற்றுகை போடுவது போல அதில் உபமான அடையாளத்தை செய்கிறார். இந்த உபமான அடையாளம் எருசலேம் முற்றுகைப்பட போவதையும் முழுவதுமாக அழியப் போவதையும் குறிப்பிடுகிறது. நகரத்தை முற்றுகை போடும்போது நடைபெறும் சம்பவங்கள்: நகரத்திற்கு விரோதமாக கொத்தளங்கள் கட்டப்படும். இவை காவல் கோபுரங்களைப் போல் இருக்கும். முற்றுகை இடப்படும் நகரத்திற்கு முன்பாக இந்த கொத்தளங்கள் கட்டப்படும். இந்த கொத்தளங்களில் இருந்து நகரத்திற்குள் நடைபெறும் சம்பவங்களை எதிரிகளால் கவனிக்க முடியும். நகரத்திற்கு விரோதமாக மண்மேடு போடப்படும். நகரத்தின் மதில் சுவரை தாண்டி நகரத்திற்குள் செல்வதற்காக மதில் சுவரின் அருகே மணல்களை கொண்டு வந்து கொட்டி அங்கு மணல் மேடுகளை உண்டாக்குவார்கள். நகரத்திற்கு விரோதமாக இராணுவங்கள் நிறுத்தப்படும். நகரத்திற்கு விரோதமாக மதில் இடிக்கும் எந்திரங்கள் வைக்கப்படும். மதில் சுவர்களை உடைத்து தகர்ப்பதற்காக இந்த எந்திரங்கள் பயன்படுத்தப்படும். இருப்புச் சுவர் எதிரிகள் வில் கொண்டு எரியும் போது அந்த வில் நகரத்திற்குள் வந்து ஜனங்களை தாக்காதவாறு பெரிய இருப்புச் சுவரை கட்டுவார்கள். கர்த்தர் எசேக்கியேலிடம் அவருடைய இடது பக்கமாய் 390 நாட்களுக்கு ஒருக்களித்து படுக்குமாறு கூறுகிறார். அதன் மேல் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தையும் எசேக்கியேல் சுமத்தி கொள்ள வேண்டும். எசேக்கியேல் ஒவ்வொரு நாளும் எத்தனை மணி நேரம் ஒருக்களித்து படுத்திருந்தார் என்று தெரியவில்லை. 390 நாட்கள் என்பது 390 வருஷங்களை குறிக்கும். இஸ்ரவேல் தேசம் 390 வருஷங்களுக்கு தன்னுடைய அக்கிரமத்தை சுமக்கும். தேவனுடைய நியாய தீர்ப்பை எசேக்கியேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபமான அடையாளத்தின் மூலமாக விவரித்து கூறுகிறார். 390 வருஷம் என்பது யெரொபெயாம் ரெகொபெயாம் ஆகியோரின் காலத்தில் இஸ்ரவேல் தேசம் இரண்டாக பிரிந்த காலத்தில் இருந்து
சிதேக்கியாவின் 11வது வருஷ ராஜ்யபாரம் வரையிலும் உள்ள காலமாகும். யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும் என்று கர்த்தர் எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரின் பாரம் என்பது இஸ்ரவேலின் எல்லா கோத்திரத்தாருடைய பாரத்தையும் குறிக்கும். ஆயினும் யூதா வம்சத்தாரின் அக்கிரமம் என்பது 10 கோத்திரத்தார் அழிந்த பின்பு யூதா தேசத்தில் உள்ள இஸ்ரவேல் கோத்திரத்தாரின் அக்கிரமத்தை குறிக்கிறது. சமஸ்த இஸ்ரவேல் தேசமாக இருந்தது இரண்டாக பிரிந்தது. வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல் தேசம் என்றும் தெற்கு ராஜ்யம் யூதா தேசம் என்றும் அழைக்கப்பட்டது. முதலில் வடக்கு இஸ்ரவேல் ராஜ்யம் சிறையிருப்புக்கு உட்பட்டது. அதன் பின்பு இருந்த யூதா தேசத்தில் இஸ்ரவேலில் 12 கோத்திரத்தாரும் லேவி கோத்திரத்தாரும் இருந்தார்கள். இவர்கள் எல்லோருமே இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு பிரதிநிதிகளாக இருந்தார்கள். எசேக்கியேல் 4:5 வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் 390 வருஷங்களில் இஸ்ரவேலின் 2 தேசங்களுமே இருந்தன. இவ்விரண்டு தேசங்களும் 390 வருஷங்களாக அக்கிரமங்களை சுமந்தன. இஸ்ரவேல் தேசம் சிறைப்பட்டு போன பின்பு யூதா தேசம் மேலும் 40 வருஷங்களுக்கு தங்களுடைய அக்கிரமங்களை சுமந்தது. இந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் 40 வருஷம் என்பது 390 வருஷங்களுக்கு உட்பட்ட 40 வருஷங்களாகும். எருசலேம் யூதா ஆகியவற்றின் வீழ்ச்சியின் போது 390 வருஷம் முடிவு பெற்றது. 40 வருஷத்தில் யோசியாவின் 11வது வருஷ ராஜ்யபாரம் வருகிறது. இக்காலத்தில் யூதா எருசலேம் ஆகியவற்றின் மீது வரும் நியாய தீர்ப்புகளை எரேமியா முன்னறிவிக்கிறார். எருசலேம் நகரத்தின் வீழ்ச்சியோடு இந்த 40 வருஷம் முடிவு பெறுகிறது. 40 வருஷங்களின் விவரம். யோசியாவின் ராஜ்யபாரம் 18 வருஷங்கள். யோயாக்கீமின் ராஜ்யபாரம் 11 வருஷங்கள். சிதேக்கியாவின் ராஜ்யபாரம் 11 வருஷங்கள். எசேக்கியேலின் புயம் திறந்திருக்கிறது. எருசலேம் முற்றுகை இடப்படும் போது முற்றுகை இடுகிறவர்களின் புயம் திறந்திருக்கும். சத்துருக்களின் இராணுவங்கள் எருசலேமின் நகரத்தை சுற்றிலும் நிறுத்தப்பட்டிருக்கும். எத்தனை நாட்கள் முற்றுகையிட வேண்டும் என்று ஆவியானவர் தீர்மானம் பண்ணுவார்.